எல்லோருக்குமே தெளிவா தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்கணும். இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய். அதை ஏத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேத்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ராஜா அண்ணன் நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா திமுக எங்களை பார்த்து நாங்க தவறு செய்யறோம் சொல்றது எப்படி பொறுத்துக்க முடியுங்க? மதுரையோட மாண்பை குலைக்கிறதுக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து மதுரையோட நற்பெயரை கெடுக்கிறதுக்கு தான் பாஜக இது மாதிரி. அண்ணே 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. 3ஆம் தேதி 6:05க்கு தீபத்தை விட்டுந்தாங்கன்னா எல்லா பிளைட்டும் மதுரையில இறங்கி இருக்கும், எல்லா இன்வெஸ்டரும் வந்திருப்பாங்க. யாரு பிரச்சனை ஏற்படுத்தினது? 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏத்துங்கன்னு சொன்ன பிறகு நான் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர் பிரச்சனையை உருவாக்குனாரா, இல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு வீதிக்கு வந்தவங்க பிரச்சனை உருவாக்குனாங்களா? எல்லோருக்குமே தெளிவா தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல. அதனால அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் நாங்க பாக்குறோம்.